சிக்ஸ். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேஜராக பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸிங் டைம் தான். ஓகேவா? ஸோ பிஃபோர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காமனான விஷயம் ஒரு பிகினருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், ஒரு எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ESP32 ப்ராஜெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண போகணும். ஸோ ஒரு பிகினராக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னது இது, அதுக்கப்புறம் எம்பெடட் சிஸ்டம்னா என்ன. ஸோ இங்கேருந்து தான் ஒரு பேசிக் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இன்னைக்கு நான் பண்ணது ஒரு எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராசஸருக்கும் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ESP8266 மாடியூலை பற்றி, அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எம்பெடட் சிஸ்டம்ன்றது என்னன்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் சிபியூன்ற ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ சிபியூனா அதோட இது பேசிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு எம்பெடட் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. ஸோ ப்ராசஸரும் மைக்ரோ கண்ட்ரோலரும் சேம் ஆனால் கண்டிப்பாக சேம் கிடையாது. ஸோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் செய்யக்கூடிய விஷயம் ஒரு ப்ராசஸர் செய்யுமானா அதை விட நிறையவே எக்ஸ்ட்ராவாகவே வந்து அது கவர் பண்ணும். ப்ராசஸரில் நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் ஒர்க்கும் பண்ணலாம். பட் மைக்ரோ கண்ட்ரோலருன்றது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இட்ஸ் லைக் இப்போ நீ வந்து டெம்பரேச்சரை வந்து சென்ஸ் பண்ணணும், இப்போ நீ வந்து எங்களுக்கு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும், இப்போ நீ வந்து எங்களுக்கு ஆடியோவை கேப்சர் பண்ணணும், இப்போ வந்து நீ எனக்கு கேமரா மாடியூலை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சின்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் யூஸ் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்தது என்னன்னா எம்பெடட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுது அப்படின்னா ஓகே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோவில் என்னத்தெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எம்பெடட் சிஸ்டம் பற்றி பார்த்தாச்சு. ஸோ எம்பெடட் சிஸ்டம் எதுக்கு பார்த்தோம்னா ப்ராசஸருக்கும் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்த கான்செப்ட் தான் எம்பெடட் சிஸ்டம். ஸோ ஒரு ப்ராசஸர் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டிப்பாக பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ESP8266 நோட் MCU மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ESP32 நம்ம ஜெயசூர்யா யூஸ் பண்ணுற ESP32க்கும் நான் யூஸ் பண்ண போகிற ESP8266ன்ற மாடியூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் எதுக்கு நம்ம இந்த ESP8266 யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், ஏன் இதை யூஸ் பண்ண வேண்டாம் ப்ராஜெக்ட்ஸில். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் 3 மேஜர் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பிக்கஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன வரப்போகுதுன்னா ESP8266 எப்படி நம்ம ஆர்டினோட கன்ஃபிகர் பண்ணி கோட் பண்ண போகிறது. பிகாஸ் நம்ம ஆர்டினோ UNO பார்த்தோம்னா நம்ம டைரக்டா பிளக்இன் பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே டிடெக்ட் ஆகி நம்ம ஆர்டினோ ஐடியில் நம்ம கோட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இங்கே அது மாதிரி நம்ம ESP8266 டைரக்டா பண்ண முடியாது. நிறைய கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதெல்லாம் கம்ப்ளீட் ஒரு என்விரான்மெண்ட்குள்ள கொண்டு வந்தால் தான் நம்ம ESP8266 ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ண முடியும். கடைசியா வந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெஷரிங் சிஸ்டம் வித் அல்ட்ராசோனிக் சென்சார் இன் ரியல் டைம் எப்படி வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண போய் இந்த லிமிட்குள்ள வந்தா பஸ்ஸர் வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்டா நம்ம கடைசியில பார்க்க போறோம். ஸோ ஜெயசூர்யா இது வரைக்கும் ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம இப்போ ESP8266ன்ற மாடியூலை பத்தி விவிடா பார்ப்போம். ஸோ நீங்க இங்க பாக்குறது தான் 8266 மாடியூல். இதை கொஞ்சம் கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் சொல்லியிருப்பார் ESP32க்கும் இந்த 8266க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவரே சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா மெயின்லி வந்து அந்த ப்ராசஸிங் டைம், அந்த கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை படிச்சு உங்களுக்கு சொல்றதை விட நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த ESP32 வச்சு நான் எப்படி வந்து கத்துக்கிட்டேன்றத சொல்றேன். ஸோ இந்த ESP32 மெயின் மோட்டிவே வந்து ஒரு சீப்பரா எப்படி வந்து நம்மளால பிகினரால ஒரு ப்ராஜெக்டை பண்றதுக்கு பேர் தான் வந்து இந்த ESP32 நோட் MCU மாடியூல் யூஸ் பண்றோம். ஸோ
இது வந்து நம்மளுக்கு வைஃபை சப்போர்ட் இருக்கு. அப்புறமா வந்து இதோட பேஸா எப்படி வந்து இதை வச்சு கிரியேட் பண்ணாங்கன்னா டெஸ்லின் டென்சஸ் 32XL10 RISC மாடியூல் மைக்ரோ ப்ராசஸரை வச்சு தான் இதை வந்து பண்ணாங்க. ஸோ RISCனா என்ன? ரிஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் ரெடியூஸ்டு கண்ட்ரோல் செட். ஸோ ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் செட் அதுக்கு பேர் தான் வந்து ரிஸ்க்னுவாங்க. ஸோ நம்ம இப்போ இன்டெல் அப்புறமா நம்ம ஆப்பிள் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரெண்டு பேருமே பிக்கஸ்ட் ஜெயின்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து ஒரே ஆர்கிடெக்சர் ஆஃப் த மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம ஆப்பிள் வந்து ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க, இன்டெல் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க. ஸோ இன்டெல் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா 8050ன்ற ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க. ஆப்பிள் வந்து ஆர்ம் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க. ஆர்ம்ன்றது அட்வான்ஸ்டு ரிஸ்க் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா 160 மெகாஹெர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் சேம் ப்ராசஸ் தானே ப்ரோ இங்க நம்மளோட ESP32 சாரி நம்மளோட ராஸ்பெரி பிக்கோல யூஸ் பண்றாங்க. ராஸ்பெரி பிக்கோ ஆமா 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 ஆர்ம் ஆர்கிடெக்ட் தான் சொன்னாங்க. ரிஸ்க்குக்கும் ஆர்முக்கும் என்ன அங்க வந்து ரிஸ்க்ல வந்து நம்மளுக்கு ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல் செட் வரும். அட்வான்ஸ்டு ரெடியூஸ்ட் இன்னும் வந்து நம்மளுக்கு டைம் எஃபிஷியன்டா பண்றது தான் ஆர்ம். 8050 இன்டெல் ஆர்கிடெக்சர் வந்து நம்மளுக்கு பவர் வந்து அதிகமா எடுத்துக்க நம்மளுக்கு எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். பட் ஆர்ம்ல வந்து நம்மளுக்கு பவர் கம்மியா எடுத்துக்கும், எஃபிஷியன்சி நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடும் அங்க. ஓகேவா? அதனால தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராஸ்பெரி பிக்கோ மாதிரியான அட்வான்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல வந்து ஆர்ம் யூஸ் பண்ணிருக்கான மெயின் ரீசன். ஆமா அதுதான். பிகாஸ் லோ பவர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது வந்து ரியல் டைம்ல வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இது பண்ணும். ஏன் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை லோ காஸ்ட்லயும் லோ பவர்லயும் பண்றோம்னா அப்பதான் வந்து கன்சூமர் கிட்ட போகும்போது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ப்ராடக்டோட ரீச்சும் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கும் அதே ப்ராடக்டை வந்து நம்ம ஒரு 10,000 வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஸோ இது டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து அங்க வந்து நம்மளுக்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். பட் வந்து அதே குவாலிட்டி இருக்குமானா இருக்காது. பட் அங்க நம்ம பிகினரா வந்து 1 lakh கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்க முடியாது. பட் 10,000 கொடுத்து அந்த பிகினரா அந்த ப்ராடக்டை வாங்கி நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ESP8266 மாடியூல். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு வைஃபை சப்போர்ட் இருக்கு. பட் வைஃபை சப்போர்ட் இருக்குனால நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. நம்ம ஜெயசூர்யா வந்து சொல்லியிருப்பாரு முன்னாடியே ESP32ல வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குன்ட்டு. பட் 8266ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அதே மாதிரி GPIO பின்ஸ் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்ஸ். ஸோ இந்த பின்ஸ் வந்து நம்மளுக்கு ஆர்டினோ UNOல வந்து அதிகமாகவே இருக்கும். பட் இந்த மாதிரி ESP8266 அப்புறமா ESP32லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு கம்ப்ரஸ்டு ஆர்கிடெக்சர், ஒரு ஸ்மால் காம்பேக்ட் சைஸான ஒரு மாடியூலா கொண்டு வந்துட்டதுனால நம்மளுக்கு GPIO பின்ஸ் அங்கே கம்மியாயிடுது. நெக்ஸ்ட் லோ பவர் கன்சம்ஷன். ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு பவர் வந்து இட்ஸ் அரௌண்ட் ரேஞ்ச் 7 to 12 வோல்ட் கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு. அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க ஆர்டினோ UNOல பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் போர்ட் இருக்கும். அதுல வந்து நம்ம ஒரு 7 to 12 வோல்ட் கொடுத்தாலே நம்ம பிளக்இன் பண்ணாமலே அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த லோ பவர் கன்சம்ஷனோட ஐடியா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங். ஆர்டினோ IDE வந்ததே மெயின் மோட்டிவ் என்னன்னா வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரோக்ராமிங் IDE கொண்டு வரதுக்கு தான். முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதிகப்படியான ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், நிறைய வந்து டிசைனோட பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்து ஆர்டினோ IDEனால நம்மளால வந்து ஈஸியா வந்து ஒரு பிகினரால கோட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் சைஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எதுக்கு வந்து இந்த லோ பவர் எடுக்குன்னா இதோட காம்பேக்ட் சைஸ்னால. ஸோ இதோட எல்லா காம்போனன்ட்ஸுமே அட்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு மைக்ரோ சென்டிமீட்டர்ஸ்ல தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ESP32 அண்ட் ESP8266. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா ஒரு ஓவர் வியூ புரிஞ்சுதுன்னா எனக்கு ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்க சாட்ல இல்லை எதுலையாவது. எனிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா?
ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். ப்ரோ நம்மளோட இஎஸ்பி சொல்லுங்க சொல்லுங்க. இஎஸ்பி 32 இருக்குல்ல, சாரி நம்மளோட ராஸ்பெரி பிக்கோ இருக்குல்ல, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இஎஸ்பி 32 பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா அல்லது லோவா? ESP 32 வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நான் டிஃபரன்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்பேன். அதோட அந்த டியூவல் கோர் ப்ராசஸர் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிக்கோல வந்து ஐ திங்க் அந்த ப்ராசஸரோட லிமிட் வந்து ESP 32 கம்மி தான். இங்க வந்து நமக்கு டியூவல் கோர் பார்த்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் 133 மெகாஹெர்ட்ஸ் தான். ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் 240 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து ESP 32 பெர்ஃபார்ம் ஸ்பீட் வந்து அந்த கிறிஸ்டலோட ஸ்பீடே வந்து நமக்கு அங்க 130 தான் வரும். அப்ப வந்து ப்ராசஸிங் டைம் வந்து நமக்கு கம்மியாயிடும். ஸோ ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னா அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியாத ஸ்பீடு வந்து அப்சல்யூட்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ESP 8266மே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அதுல ESP 32 half the way அது வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா வந்து அதுல இருந்து ஒரு 50% ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு ESP 8266ல கிடைக்கும். இது வந்து பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ண போறேன், மல்டிபிளான ஒரு சென்சார்ஸை யூஸ் பண்ண போறேன், ஒரு வைட் ஏரியாவை கவர் பண்ண போறேன்னா இந்த 8266 நம்மளால யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு பிகினரால எல்லா சென்சார்ஸும் வச்சு இதில் கற்றுக்க முடியும். அதே நீங்க ESP 32 நம்மளோட ஆர்டினோ அட்மெகா அந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் போக போக வைட் ரேஞ்சஸ் ஆஃப் சென்சார்ஸை கனெக்ட் பண்ணலாம், நிறைய என்விரான்மெண்ட்டை உள்ள கொண்டு வரலாம். அப்புறமா ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து அதுக்கெல்லாம் அதிகமாகவே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பெஸ்டா எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கறதுனா, நீங்க ஏஎம்டியோட ஒரு ப்ராசஸரை எடுத்துக்கோங்க, இன்டெலோட ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. அவங்களதுல வந்து சில எஃபெக்ட்ஸ் தட் இஸ் சிலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், இன்டெல் சில ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சில இடத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ப்ராசஸர் எடுத்துன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளாக் ஸ்பீடும் ஒரே தான் இருக்கும், அங்கே கோரும் த்ரெட்டும் மட்டும் தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ESP 32க்கும் ESP 8266 டிஃபரன்ஸை பார்த்துருவோம். ஸோ ESP 32 ESP 8266. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ESP 32ன்றது டியூவல் கோர் 32 பிட் ப்ராசஸர். ஸோ இந்த டியூவல் கோர்னா என்னன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து த்ரெட்னு ஒன்று இருக்கு, லேட்டன்சின்னு ஒன்று இருக்கு. லேட்டன்சினா என்னன்னா வந்து அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு அதை எவ்வளோ இருக்கோ அதுதான் லேட்டன்சி. அந்த எவ்வளோ லேட்டன்சி கம்மியாகுதோ அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இந்த 240 MHz 160 MHz இதெல்லாம் வந்து நம்மளோட கிளாக்கோட ஸ்பீடு. கிறிஸ்டல் வந்து நம்ம இந்த ESPல இல்லை, ESPல இருக்கு, பட் அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் நம்ம ஆர்டினோல பார்த்தோம்னா ஒரு கிறிஸ்டல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கிறிஸ்டல் அதான் வந்து அந்த கிளாக் ஸ்பீடை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ 240 MHz 160 MHz இதோட டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ESP 32ல வந்து வைஃபை ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. அதே வந்து நம்ம ESP 8266ல வைஃபை மட்டும் தான் இருக்கு, ப்ளூடூத் இல்லை. அதே மாதிரி ஜெயசூர்யா ப்ரோ சொன்ன மாதிரி நம்மள ESP 32ல மோர் நம்பர் ஆஃப் GPIO பின்ஸ் இருக்கு, அதே வந்து ESP 8266ல இல்லை. பவர் கன்சம்ஷனும் வந்து நம்ம ESP 32ல மோர் ப்ராசஸிங் ஸ்பீட் இருக்கனால பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே ESP 32ல ப்ராசஸிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஃபிளாஷ் மெமரி பார்த்தோம்னா நம்ம ESP 32க்கு வைடா இருக்கும், இட்ஸ் மோர் தேன் த ESP 8266. அங்கே ரேமும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே ESP 8266ல ரேமும் கம்மி, ஃபிளாஷ் மெமரியும் கம்மி. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகேவா? தம்ஸ் அப் யாராவது கொடுக்கலாமே. ஓகே, ரித்திக் டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே, கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ சூப்பரா பண்றீங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன்னாடி, சென்சார்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 8266 ESP 32 இந்த மாதிரி மாடியூல்ஸ்ல மெயினா இருக்க காம்போனன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இங்க இந்த மெயினா இருக்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 3.3 வோல்ட் ஐசி ரெகுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே 3.3 வோல்ட்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு 3.3 வோல்ட்ஸ் கீழேயோ அது அட்மோஸ்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு
சர்வே பண்ணும். அதுக்கு மேலே போச்சுன்னா 5 வோல்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ESP32 இருந்தாலும் சரி, ESP8266 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகிடும், அது வந்து டேமேஜ் ஆகிடும், அவ்வளோதான், யூஸே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தோன்னா, இங்கே 1 செகண்ட் நான் ஆரோ காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐசி ரெகுலேட்டர். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ப்ளஸ் ஃப்ளாஷ் பட்டன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். ரீசெட் பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாடியூலை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது பேர் தான் ரீசெட் பட்டன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் வந்து எதுக்குன்னா அங்கே இருக்க கோட் எல்லாத்தையும் இரேஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது மைக்ரோ யூஎஸ்பி. அவர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ராஸ்பெரி பிக்கோல வந்து கண்டிப்பாக நம்ம வாங்க போகிறது ஒரிஜினலாக இருக்க. ஒரிஜினல் பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 2000 மேலே தான் இருக்கும். ப்ரோ நீங்கள் வாங்கினது ஒரிஜினலாக க்ளோன் வெர்ஷன் தான் ப்ரோ. க்ளோன் வெர்ஷன். ஸோ க்ளோன் வெர்ஷனால ஒரு 500 rupees வாங்குனீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ. ஆமாம். ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ராஸ்பெரியோட ஓன் வெப்சைட்டில் வாங்கினா 2000 கிட்ட வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐசி. ஸோ அது ஐசி என்னதுன்னா வந்து நம்ம யூஎஸ்பியில் இருக்க கோடை வந்து நம்மளோட மெமரிக்கு கொண்டு வரதுக்கான ஐசி. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து வைஃபை சிப். அப்புறமா இந்த ஆண்டனா வந்து 2.4 GHz ஆண்டனா. ஸோ இங்கே இருக்க இந்த 4 பின்ஸ், அப்புறமா இங்கே இருக்க 3 பின்ஸ்லாம் வந்து டிஜிட்டல் பின்ஸு. டிஜிட்டல் பின்ஸ்னால் வந்து நம்மளுக்கு அந்த 0s and 1s வச்சு ஆப்ரேட் ஆகக்கூடிய பின்ஸு. அப்புறமா 2 கிரவுண்ட் பின் இருக்கு. அப்புறமா ஒரே ஒரு அனலாக் பின் தான் இருக்கு. பட் நம்ம ஆர்டினோ யூஎன்ஓல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 அனலாக் பின் இருக்கும். ஸோ இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ESP8266. நெக்ஸ்ட் ஸோ இதுதான் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் எதுக்கு வந்து ESP8266 நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான டிவைஸ், ஸோ காஸ்ட் எஃபெக்டிவான டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து ஈஸிலி இன்டெகிரேட்டட். காம்பேக்டான டிவைஸ்னால எல்லா சர்க்கியூட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்மாலாக தான் மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க. ஸோ அதோட இன்டேக் கரண்ட்டும் வந்து வோல்டேஜும் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட வைஃபை சப்போர்ட். ப்ளூடூத் சப்போர்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் பிகினராக இருக்கேன், ஒரு வைஃபை சப்போர்ட்டை வச்சு ஒரு சர்வரோட இது லிங்க் பண்ணி நான் வந்து கற்றுக்க போகிறேன்னா இது வந்து ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து லோ பவர். ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன் 7 to 12 வோல்ட்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி வந்து மாடியூல்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். பட் நம்ம ESP8266 வந்து 3.3 வோல்ட்ஸ்லேயே ஒர்க் ஆகும். 5 வோல்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டே ஆகிடும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அவர் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ESP32ல வந்து நம்மளுக்கு மோர் நம்பர் ஆஃப் GPIO பின்ஸ் இருக்கு. பட் இந்த ESP8266ல வந்து கம்மி நம்பர் ஆஃப் GPIO பின்ஸ் இருக்குனால நம்மளால வைட் ரேஞ்ச் ஆஃப் சென்சார்ஸை கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு பேசிக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சென்சார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கற்றுக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து லிமிட் பவர் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, ரியல் டைமாக வந்து வீடியோஸ்லாம் எடுக்க போறீங்க. இப்போ ஒரு ஓப்பன் சிவில ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, நான் ஃபேஸை ரெகனைஸ் பண்ண போறேன், இல்லை வந்து காரை வந்து நான் டிடெக்ட் பண்ண போறேன், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ESP8266 கண்டிப்பாக வந்து சூட்டே ஆகாது. பிகாஸ் இங்கே வந்து நம்மளுக்கு GPIO பின்ஸும் கம்மி, அப்புறமா ப்ராசஸிங் பவரும் கம்மி, அப்புறமா இன்டேக் ஆஃப் பவர் கன்சம்ஷனும் கம்மி. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு ESP8266 வந்து ஒரு சூட்டபிளான ஒரு மாடியூலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மல்டி டிவைசஸ் கோஆர்டினேஷன். நான் நிறைய சென்சார்ஸ்லேருந்து நான் டேட்டா வாங்கி ரியல் டைமாக வந்து கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த ESP8266 கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்காது. நெக்ஸ்ட் ESP8266 வச்சு என்னெல்லாம் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தோம்னா நிறைய இப்போ AI பவர்ட் ஸ்மார்ட் வாஷிங் மிஷின், AI பவர்ட் ஸ்மார்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், AI பவர்டு ஸ்மார்ட் ஏசிஸ், இப்படி நிறைய சொல்றாங்க. இங்கெல்லாம் வந்து என்னத்து AI ஸ்மார்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேர் வேணா தெரியலாமே தவிர பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்கு இருக்குமா இல்லை. ஸோ இந்த AI அண்ட் ஸ்மார்ட் இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து ரியல் டைமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு AI யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் எதுக்குன்னா இந்த சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டாஸ். ஸோ இதை வச்சு ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுக்க போகிறது தான் இந்த AI பவர் ஸ்மார்ட் ஏசிஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ஹோம் ஆட்டோமேஷன் அதுக்கு தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த ஒரு லெட் மீ சே இட் அஸ் நீங்கள் வந்து யூஎஸ்ஏல இருக்கீங்க. யூஎஸ்ஏலேருந்து உங்களோட வீட்டில் வந்து ஏசி வந்து ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ESP8266 ஒரு மாடியூலை வச்சு ஸ்மார்ட்டாக வந்து யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வயர்லெஸ் வெதர் ஸ்டேஷன்ஸ்.
இப்போ நான் வந்து பேசிக்காக ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு இடத்துல இருக்க ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், அப்புறமா வந்து அந்த ஏரியாவோட வாட்டர், அதெல்லாம் அந்த வாட்டர் லெவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த ESP8266ன்ற ஒரு மாடியூலை வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸ்மார்ட் டோர் லாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் டோர் லாக்ஸும் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட், செட்டிங் ஆஃப் ESP8266 வித் ஆர்டினோ ஐடி. ஸோ முதலே சொல்லியிருந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ஆஃப் த டாபிக். ஸோ ப்ரோ இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கா? ஓகே ப்ரோ, புரிஞ்சுது. ஓகே, ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி. ஓகே, ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். 1 செகண்ட். ஓகே, இங்கே தேர்ட் ஒன்னாக இருக்கிறதா இந்த பிடிஎஃப். ஸோ நான் இப்போ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ESP8266 ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆர்டினோ ஐடியில் வந்து ஐடென்டிஃபை ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஃபைல்ஸில் போய் ப்ரிஃபரன்ஸில் ஆப்ஷன்ஸில் போய் இங்கே கொடுத்துருக்க இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த ப்ரிஃபரன்ஸில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த டேஷ்போர்ட். அந்த டேஷ்போர்டில் வந்து இங்கே தான் வந்து அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட் மேனேஜரில் போகணும். போர்ட் மேனேஜரில் போயிட்டு இங்கே மேலே வந்து சர்ச்சில் ESP8266ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். 1 செகண்ட், அந்த ரிசல்ட் காமிக்கிறேன். இந்த ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிம்பிள். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டூல்ஸ் பார் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போர்டுன்ற ஒரு ஆப்ஷனில் நம்மளுக்கு நோட் MCU 1.1 ESP12E மாடியூல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இதுதான் வந்து சிம்பிளான ஒரு ஆர்டினோட எப்படி ESP8266 போர்டை கனெக்ட் பண்ணுறோன்றது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். ESP8266 கனெக்ட் பண்ணும்போது இனிஷியலாக வந்து எனக்கு கனெக்டே ஆகலை. நான் இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது இந்த 8266 ஈஸியாக கனெக்ட் ஆகலை. ஸோ அப்போ வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்யூஷனை கண்டுபிடிச்சேன். ஸோ டிவைஸ் மேனேஜர் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், இங்கே டிவைஸ் மேனேஜரில் போனால் போர்ட் COM LPTன்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இனிஷியலாக வந்து இப்படி இருக்கும். இப்போ டிடெக்டே ஆகலை. ஸோ நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் ESP8266 நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒரு சில டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டிவைஸ் மேனேஜர்ல போய் ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து அது ஷோ ஆகாது. அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட USB கேபிள் இருக்குல்ல, ஸோ அது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு போய் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ESP8266ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. இது ESP8266ல மட்டும் இல்லை ப்ரோ, இது வந்து நிறைய இந்த ESP32 இருக்கு. இதோட மெயின் இது எதனால நடக்குதுன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 செகண்ட் நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இதோட டிரைவர்ஸ் நீங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணலனாலுமே இந்த மாதிரி எரர்ஸ் நடக்கும். இங்க CH34 இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் தான் வந்து நம்ம டிரைவர் மேனேஜ்ல வந்து கண்டிப்பா இந்த பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணும்போது இருக்காது. ஸோ இதை இன்ஸ்டால் நம்ம வந்து எக்ஸ்டர்னலா தான் பண்ணணும். ஸோ இந்த USB 3400 இந்த பிரிட்ஜ் தான் வந்து நம்மளோட ESP32ல இருக்கும், ESP8266ல இருக்கும். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணும்போது இனிஷியலாக கனெக்ட் ஆகாது. ஸோ இதுக்கான எக்ஸ்டர்னலான டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டிரைவர். செகண்ட் டிரைவர் பார்த்தோம்னா 1 செகண்ட், செகண்ட் டிரைவர் பார்த்தோம்னா CP12X USB UART bridge BP டிரைவர். ஸோ இந்த டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டிரைவரும் வந்து இனிஷியலாக வந்து ஜென்ரலாக இன்ஸ்டால் இருக்காது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணாதான் நம்மளுக்கு ESP8266 வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணணும். ஸோ நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறது. ஸோ இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ப்ராஜெக்டை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 1 செகண்ட்,
ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இமேஜ் இருக்கா, ஒன் செகண்ட். இது வந்து ரெண்டுமே டிரான்ஸ்டியூடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சார். இது வந்து வோல்டேஜ் பின், இது ட்ரிகர் பின், அண்ட் இது எக்கோ பின், அப்புறமா இது கிரவுண்ட் பின். ஸோ இந்த ட்ரிகர் பின்ன்றது நம்மளோட டிரான்ஸ்மிட்டர். ஒன் செகண்ட். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இல்லை ஆப்ஸ்டக்கல்ல பட்டு இன்னொரு எக்கோ பின்ன்றதுல ரிசீவ் ஆகி நம்மளுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சவுண்ட் வேவ் மூலமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட்ல சென்டிமீட்டர் பர் மைக்ரோ செகண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணி நம்ம டைமை கால்குலேட் பண்ணணும். டைமை வச்சு நம்ம ஸ்பீட் ஆஃப் த லைட் தெரியும். ஸோ டைமையும் ஸ்பீடையும் வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு அல்ட்ராசோனிக் டிவைஸ், அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு எப்படி டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான அல்ட்ராசோனிக் பிரின்சிபல். ஸோ இந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம ESP8266 வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒரு கோட், ஒரு நீங்க வந்து ஆர்டினோ யூனோல செக் பண்ணிருப்பீங்க. ஒரு பேசிக் கோட் எழுதுனா அங்க வந்து ஒரு இன்பில்ட்டான எல்இடி இருக்கும். அது வந்து பிளிங்க் ஆகி நம்மளுக்கு போர்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதே மாதிரி ESP8266 வந்து போர்டு இருக்கு. ESP32லயும் வந்து அதே மாதிரி எல்இடி லைட் இருக்கும். ப்ரோ நீங்க செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த பிளிங்க் லைட் வந்து உங்களுக்கு தெரியும். ஆமா ப்ரோ. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து ஆர்டினோல இப்போ பாக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து மைக்ரோ பைத்தான்லயுமே இதை கோட் ரைட் பண்ண முடியும். ஆமா, மைக்ரோ பைத்தான்லயும் ரைட் பண்ண முடியும். ஆமா, அது வந்து இதோட சிம்பிளா இருக்கும். ஸோ நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் கோடு. ஸோ இந்த வாய்ட் செட்டப்குள்ள தான் வந்து நம்ம பின் மோடு என்னதான் பின்ஸ் யூஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் இங்கே செட் பண்ணிடணும். பின் லூப்குள்ள வந்து வாய்ட் லூப்குள்ள வந்து என்ன கண்டிஷன்ஸ்லாம் நடக்கணும் அதை வந்து செட் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லைட் வந்து எனக்கு பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகி எனக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாடியூல் வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இதுதான் வந்து சர்க்யூட் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விசிசி பின்ன்றது நம்மளுக்கு வோல்டேஜ் எடுக்கக்கூடிய பின். ஸோ வோல்டேஜ் எடுக்கக்கூடிய பின்னை வந்து இங்க VN இருக்க பின்னில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் பின். ட்ரிகர் பின்னை வந்து எடுத்துட்டு போய் D5ல கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்கோ பின் எடுத்துட்டு போய் D6ல கனெக்ட் பண்ணிடணும். கிரவுண்டுன்றது GDN. ஸோ GDNல எடுத்து போய் இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்க இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்க கனெக்ட் பண்ணாலும் இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரை எப்படி கனெக்ட் பண்ணணும். பஸ்ஸரை வந்து நம்ம எதுக்கு கனெக்ட் பண்றோம்னா வந்து இப்போ வந்து ஒரு இன்ட்ரூடர் வராரு, இல்ல இன்னொரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ ஒரு கார்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு கார் வந்து 60 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 100 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு ரேஞ்சில் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே போனால் வந்து ஆக்சிடென்டல் ஜோனா மாறிடும். ஸோ அது வந்து இடிக்கிற மாதிரி கண்டிஷன் போயிடும். ஸோ இடிக்கிற மாதிரி கண்டிஷன் போச்சுன்னா ஒன் செகண்ட் நான் மறந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே கார் இருக்கு, நான் இந்த ப்ராஜெக்டை இங்கே வந்து செட் பண்ணிட்டேன்னா இந்த கேப் மினிமம் கேப் வந்து நான் வந்து 60 சென்டிமீட்டர் செட் பண்ணிடுறேன். அப்போ வந்து இன்னொரு கார் வந்து இந்த 60 சென்டிமீட்டருக்குள்ள வரும்போது நம்மளுக்கு பஸ்ஸர் இருக்காது. அதே வந்து 60 சென்டிமீட்டர் தாண்டி வந்துருச்சு, 60 சென்டிமீட்டர் தாண்டி வந்துருச்சு மீன்ஸ் 50 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனக்கு பஸ்ஸிங் அலாம் வந்து காரோட டிரைவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ சினாரியோ நடக்குது, நான் வந்து காரை ஸ்டாப் பண்ணணும், இல்லை நம்ம காரை ஸ்டாப் பண்ணணுன்றத ஒரு சென்சாரா யூஸ் பண்ணி அங்கே வந்து நம்ம காரை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட ரியல் டைம் சினாரியோ இதுதான். ஸோ எப்படி வந்து நான் இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து என்னோட ப்ராஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார், இது பஸ்ஸர், அதுக்கப்புறம் இது ESP8266, அப்புறமா இது வந்து பிரெட் போர்ட், சில ஜம்பர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?
ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. ஸோ 60 சென்டிமீட்டர் உங்களுக்கு தாண்டி போச்சு, 50 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பஸர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் ஆகாத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ஆப்ஸ்டக்கலோ இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே வருது. ஸோ இதை வந்து அட்வான்ஸாக கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்சிடி போர்டை யூஸ் பண்ணி அங்கே டிஸ்டன்ஸை கூட நம்ம டேரெக்டாக பின் பண்ணலாம். ஸோ நான் இந்த டேஷ்போர்டு வந்து இது வந்து பிளிங்கிட்டோட சர்வரை கனெக்ட் பண்ணி நான் வந்து இந்த டேஷ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேஷ்போர்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிளிங்கிட் வந்து ஃப்ரீயாக வந்து 2 to 3 டிவைசஸ் வந்து எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ இந்த டேஷ்போர்டு இந்த சர்வரை யூஸ் பண்ணி தான் வந்து ரியல் டைமாக இந்த வைஃபையோட கனெக்ட் பண்ணி நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ ப்ராஜெக்டோட கோட், ஸோ இதுதான் வந்து மேஜரான ப்ராஜெக்டோட கோட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளிங்கிட்டோட டிவைஸ் நேம். ஸோ அங்கே நான் அந்த பிளிங்கிட்டோட சர்வரில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த பிளிங்கிட்டோட நேமு. ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு டெம்பரவரி ஐடி, அப்புறமா அந்த டெம்ப்ளேட்டோட நேம் அது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து மாடியூல்ஸ். நெக்ஸ்ட் இது அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எதுக்குன்னா வந்து 60 சென்டிமீட்டர் குள்ள, தட் இஸ் 20-40 சென்டிமீட்டர்லாம் வந்து பஸரோட அலாம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் இது வந்து செட்டப். ஸோ இந்த 6900ன்றது நம்மளோட 6900ன்றது நம்மளோட சென்சாரோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரிகர் பின், எக்கோ பின், பஸர் பின் இதெல்லாம் கனெக்ட் பண்ணேன். இந்த பிளிங்க் எட்ஜ் இது வந்து எதுக்கு பண்ணுறோன்னா வந்து சர்வரோட ரியல் டைமை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே கண்டிஷன் தான் லூப்பில் வந்து போட்டிருக்கோம். இது ஓகே. மீதி இருக்க இந்த கோட்லாம் வந்து சர்வரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான கோட்ஸ். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு கோடையும் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இந்த ரியல் டைமாக எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 செகண்ட். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதே கோடை நம்ம வந்து மைக்ரோ பைத்தான்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் கோட் எல்லாமே நீங்க வந்து பிளிங்க் ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரியல் டைமா மைக்ரோ பைத்தான்ல எப்படி இந்த கோடை மட்டும் ரன் பண்ணுறது அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? பட் நீங்க வந்து ESP ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, ESP 8266 போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்காது. ஏன் அப்படின்னா அதுல வந்து ஜஸ்ட் வைஃபை மாடல், ப்ளூடூத் மாடியூல் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம் ESP வெர்ஷன்ல. ஏன்னா அதுல வந்து நிறைய அப்டேட் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ESPல எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது S3 S2 இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பை பண்றீங்க அப்படின்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை படி பார்த்து பை பண்ணுங்க. பட் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பட் அதே மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ நீங்க இப்போ புதுசா வரீங்க IoTக்குள்ள அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா ராஸ்பெரி பிகோ 0 ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து நான் சொல்ல நினைச்சது. இதுக்கப்புறம் ப்ரோ கண்டினியூ பண்ணும். ஓகே, நான் ப்ராஜெக்ட் எப்படி ரியல் டைமா ஒர்க் ஆகுதுன்றத ஷோ பண்றேன். 1 செகண்ட், நான் கனெக்ட் பண்ணிடுறேன். நான் கனெக்ட் பண்ணனே உங்களுக்கு இங்க ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ அப்புறமா இங்கே சீரியல் மானிட்டர் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே இந்த பிளிங்கிட்டோட இது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ 100 சென்டிமீட்டருக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ஸ்டக்கல் இருக்கு. ஸோ நான் 100 சென்டிமீட்டருக்கு முன்னாடி இப்போ நான் வந்து உங்களுக்கு வெப்லையும் காமிக்கிறேன். பிளிங்கிட்டோட கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 100 வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ நான் பேரலாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, இந்த பிளிங்கிட்டோட இதை வந்து நீங்கள் மொபைல்லையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். பட் வைஃபை வந்து சேமாக இருக்கும். இதுதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்கால் எடுத்துகிட்டு போய் நான் நடுவில் வைக்கிறேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பஸ்ஸரோட நாய்ஸ் கேட்கும். ப்ரோ உங்களுக்கு கேட்குதா?
கேக்குது ப்ரோ. இப்போ நான் அந்த அப்சக்கல் எடுத்துட்டேன். ஸோ 100 சென்டிமீட்டர் முன்னாடி எனக்கு ஒரு அப்சக்கல் இருக்கு. பட் நான் இப்போ 16 சென்டிமீட்டருக்கு முன்னாடி ஒரு 20 சென்டிமீட்டருக்கு முன்னாடி ஒரு அப்சக்கல் வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸர் அடிக்கும். அதே நான் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன் என் டிஸ்டன்ஸை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் நின்றுச்சு. திருப்பி நான் 60 சென்டிமீட்டருக்கு அப்புறம் எடுத்துட்டேன்னா சவுண்ட் நின்றுடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்காக தான். ஸோ இதில் 2 விஷயத்த கவர் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் மேக்ஸிமம் ரேஞ்சாக 400 செட் பண்ணியிருக்கேன். ஸோ 400 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துன்னா இது கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணியே ஆகும். அதே மாதிரி 60 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு ஆப்ஸ்டக்கல் கிட்ட வருதுன்னா அந்த பஸர் வந்து அலாம் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் வந்து திருப்பி வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ வந்து 11 சென்டிமீட்டர்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்லையும் காமிக்குது, நம்மளோட ஆர்டினோ போர்ட்லையும் ஆர்டினோட ஐடியிலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காமிக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து ஒரு பிகினரா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி கத்துக்கலாம். ஓகே ப்ரோ, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சின்னதாக ஒரு மைக்ரோ பைத்தான்ல லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸை நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கான ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து சென்சர்ஸ், அதாவது டெம்பரேச்சர் சென்சர் வந்து லைவாக இருக்கிறது எப்படி நம்ம வந்து கொண்டு வரது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வராதவங்க வந்து ஜஸ்ட் அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்புறமா வந்து நான் லிங்க்ஸ், நோட்ஸோட லிங்க்ஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நோட்ஸோட லிங்க்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. ஓகேவா? நம்மளோட சாட் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க அதை போய் நீங்க வந்து இப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்ல உங்களுக்கு வந்து இப்போ எடுக்கல அப்படின்னாலுமே நீங்க வந்து ஜஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட குரூப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோ பண்ண அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம லைவா மைக்ரோ பைத்தான்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்க இந்த மைக்ரோ பைத்தான்ல நீங்க சர்வர் யூஸ் பண்ணாமல டைரக்டா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா சர்வர் யூஸ் பண்ணா அது வேற மாதிரி போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட கோட் வந்து பைத்தான் அப்படினாலே நம்ம எதுக்கு கத்துப்போம் அப்படின்னா அது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இதுல பண்றதுனால நீங்க ஈஸியாவே அந்த கோடை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ரோ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணிடுவேன். 1 செகண்ட் அப்புறம் டைட்டில். ஓகே ஓகே, நம்ம இதை வந்து நான் இப்போ சொன்னேன்ல, ஸோ இதை நீங்க வந்து இந்த ஒரு ஐடியில போய் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்டன்ஸ் மெஷரிங் ப்ராஜெக்ட், டிஸ்டன்ஸ் மெஷரிங் சிஸ்டம் வித் அல்ட்ராசோனிக் சென்சார். இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் மெஷரிங் சென்சார் வித் அல்ட்ராசோனிக்ஸ். ஓகே ஓகே. ஓகே, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இதை வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார்ல மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. இதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வைப்ரேஷன் சென்சார் ஆட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இப்போ நீங்க வந்து இதுல இன்னொன்னு கூட இருக்கு. இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இத டோர்ல வச்சு கனெக்ட் பண்ணிட்டு நாங்க சர்வோ மோட்டார் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டோரை வந்து இப்போ ஒரு பர்சன் வராங்கன்னா அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஸோ இதோட இன்னொரு ப்ராஜெக்டும் அதை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன்ல, ஸோ இந்த சவுண்ட் வைப்ரேஷன் சென்சார் சொன்னேன்ல, ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, ஸோ அந்த டைம்ல வந்து கரெக்டா நம்மளோட ஒரு பலூன் ஓப்பன் ஆகும் தெரியுமா? ஸோ வந்து இந்த ஸ்டேரிங்ல இருந்து ஒரு பலூன் ஓப்பன் ஆகும். ஏர்பேக் ஓப்பன் ஆகும்ல. ஸோ அது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு வைப்ரேஷனை வந்து இந்த ஒரு சென்சார் மூலியமா கால்குலேட் பண்ணி, ஓகே நம்மளோட கார் வந்து எங்கேயோ வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் பேக் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இதை வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் இந்த கோடை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு வந்து எடுத்தவொடனே பாருங்க ராஸ்பெரி பிக்கோவையும் ESP32 மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்கு. பட் என்னோட ESP8266 கொடுத்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். ஸோ அதை வந்து நம்மளோட சாட் ஜிபிடி எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட். ஓகேவா? ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது எல்லாமே நீங்க ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ட்ரிகர் பின், இது எக்கோ பின் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இதோட கோட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இங்க பாருங்க, அந்த
சி ப்ரோக்ராம்ல C++ கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ணதுக்கும் இங்க ரைட் பண்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்த கோட் எவ்வளவு ஷார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் நீங்க இங்க பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்க ப்ரோ யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கான செட்டப்ஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இன்னொரு மாடியூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி இல்லை. மைக்ரோ பைத்தான்ல எல்லாமே வந்து ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நாங்க வந்து சாட் ஜிபிடியும் கொண்டு வந்து சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாங்க சொல்றத நீங்க வந்து இன்னொரு மாதிரி, அதாவது உங்களோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுலயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட இண்டீட்ல உங்களோட ப்ரொஃபைல நீங்க வந்து ரெஸ்யூம்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வந்து சம் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ ஸோ அதில் வந்து அவரோட சேனல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட சேனலோட லிங்க்கும் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு மீ. எக்ஸ்ட்ரா வீடியோஸ் பார்க்கணும், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து நீங்கள் ஐஓடி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய கொலாப்ஸ் நாங்களும் பண்ணுவோம். நான் தனியாக பண்ணுவேன், ஜெயசூர்யா ப்ரோ தனியாக பண்ணுவார். ஸோ எல்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அட்வான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். பிகாஸ் ஐஓடின்றது இட்ஸ் நாட் அ ஸ்பெஷலைஸ் கோர்ஸ். இது வந்து பார்ட் ஆஃப் சிஎஸ், இட் இஸ் பார்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இட் இஸ் பார்ட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ ஒரு சிஎஸ் படித்தவங்களாம் கற்றுக்க முடியும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து ஒரு வைட் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். யார் வேணால் வந்து ஒரு பிகினராக வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் தான் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதை வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து காம்போனன்ட்ஸ் வாங்க முடியல, என்னால் காம்போனன்ட்ஸ் வாங்க முடியலன்னா வந்து நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்ல. இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஓகேன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே. தெரியுதா? ஓகே, ஒன் செகண்ட் இருங்க, நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கேன், தெரியுதா? ஓகே ப்ரோ, தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து இதுல வந்து வர்ச்சுவலா ஸ்டிமுலேட் பண்ணி கூட லேர்ன் பண்ணிக்கலாம். என்னால வந்து பிகினரா வந்து ஒரு இது வாங்க முடியல அப்படின்றத ஒரு இது பிரச்சனையா இல்லாம இங்கே வந்து நம்மளுக்கு சென்சார்ஸ் கிடைக்கும். பஸர் வந்து வேணும்னா பஸர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பஸரை நான் கனெக்ட் பண்ணி நான் இங்க வந்து இப்போ நான் பின் 7ல கனெக்ட் பண்றேன்னா கனெக்ட் பண்ணிட்டு இங்க ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இந்த ஒரு வெப்சைட்டை பொறுத்தளவுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுல மட்டும் தான் நம்மளால நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது ESP32 ஒரு ராஸ்பெரி பிகோ நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. இதுல நான் ஒன் செகண்ட் ஷோ பண்றேன். பட் டிங்கர்கேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? நீங்க அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுல நம்மளால ஆர்டினோல வச்சு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ண முடியும். அதே மாதிரி அதுல ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க ஆர்டினோல பண்றீங்க அப்படின்னா இது எதுக்கு ரெஃபர் பண்றோம்னா வந்து ஒரு பிகினரா என்னால காம்போனன்ட்ஸ் வாங்கி கத்துக்க முடியல, பட் எனக்கு கத்துக்கணும்னா இந்த ஸ்டிமுலேட்டர்ல வச்சு நீங்க கத்துக்கலாம். ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளால நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். இது வந்து நான் இனிஷியலா ப்ராஜெக்ட் பண்ண போறேன், எந்த காம்போனன்ட்ஸும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட்ல செட்டப் பண்ணிட்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது அப்படின்னா நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டிமுலேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயாச்சும் தான் வரும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வந்து கிளாஸ் அப்போ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லிங்க்ஸ் எல்லாத்தையும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் இருந்தா Q&Aல போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். ப்ரோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது கிளாரிஃபை பண்ணணுமா? இல்ல நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ, இந்த லிங்க்ஸை மட்டும் எனக்கு ஃபைனலா ஷேர் பண்ணிருங்க. நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா. ஓகே, ஸோ இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜெயசூர்யா ப்ரோ ஃபார் கொலாபரேட்டிங் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ்,